Hello exceptions, welcome to Coding in PC. இந்த வீடியோவில் நம்ம 2sum problem சால்வ் பண்ணுறதுக்கான 3 approaches பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு இன்டீஜர் அரே அண்ட் ஒரு இன்டீஜர் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் இருக்கிற ஏதாவது 2 வேல்யூஸ் ஆட் பண்ணால் நமக்கு இந்த டார்கெட் கிடைக்கும். அந்த டார்கெட் கிடைக்கிற 2 வேல்யூஸோட இண்டெக்ஸஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ஸ் அரேயில் 2 and 7 ஆட் பண்ணால் நமக்கு டார்கெட் வேல்யூ 9 கிடைக்கும். 2ஓட இண்டெக்ஸ் 0, 7ஓட இண்டெக்ஸ் 1. இதை தான் நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதோட கோடிங் அப்ரோச்சை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்த்துடலாம். நமக்கான இன்டீஜர் அரே இருக்குது, டார்கெட் வேல்யூ இருக்குது. இந்த அப்ரோச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா IJ 2 ஃபார் லூப்ஸ் க்ரியேட் பண்ணி நமக்கு டார்கெட் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம 2வை செட் பண்ணிவிட்டு J வேல்யூக்கு J லூப்பை ஐட்ரேட் பண்ண போகிறோம். எது வரைக்கும் நமக்கு டார்கெட் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் கிடைக்கலனா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டா ஜேயோட வேல்யூ தானாக இன்க்ரிமெண்ட் ஆயிரும். நான் உங்களுக்கு அதை கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு டார்கெட் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் திருப்பி ஜேவையும் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n². இப்போ நம்ம இதை கோடில் பார்க்கலாம். ஓகே, கோடிங் சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் I 0 to n-1 உள்ள இன்டர்னல் ஃபார் லூப் ஜே நம்ம I+1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபார் ஈச் ஐட்ரேஷன் டில் n. நமக்கு தேவையான டார்கெட் நம்பர் கிடச்சிருச்சுன்னா அந்த நம்பரோட இண்டிசஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒருவேளை நமக்கு அது கிடைக்கலனா ஒரு எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் சார்ட்டிங் பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெக்டர் ஆஃப் பேர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம சார்ட் பண்ண போகிறதுனால அதோட இண்டெக்ஸஸ் மாறிடும். அதனால நம்ம நம்ஸோட இண்டிசஸை இந்த வெக்டர் ஆஃப் பேர்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு 2 இன்டீஜர்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம நம்ஸில் பாயிண்டர்ஸாக செட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம் பை யூஸிங் பைனரி சர்ச். நம்மளோட சம் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளோட I+J லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் நம்ஸ் நம்மளோட டார்கெட்டோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிசஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம சம்மோட வேல்யூ டார்கெட்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட்டை ஒரு பாயிண்டர் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இல்லை சம்மோட வேல்யூ டார்கெட்டை விட லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட்டை ஒரு பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளோட சம் டார்கெட்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறப்போ நம்மளோட இண்டிசஸ் ரிட்டர்ன் ஆயிரும். இந்த அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n log n. இப்போ நம்ம கோட் பார்க்கலாம். ஓகே, கோட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வெக்டர் ஆஃப் பேரை எப்படி சார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 2 பேர் எடுத்திருக்கோம். இது எப்படி செக் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவையும் சிஏயும் பேர் 1 டாட் ஃபர்ஸ்ட் அண்ட் பேர் 2 டாட் ஃபர்ஸ்ட்டை செக் பண்ணுறாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இதை வச்சே சார்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஏவும் சியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பியையும் டியையும் வச்சு கம்பேர் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம ஒரு வெக்டர் ஆஃப் பேரை சார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதோட கோடிங் பார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே ஒரு வெக்டர் ஆஃப் பேர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இண்டெக்ஸ்ன்ற பேரில். அதில் நம்ம நம்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் புஷ் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம அந்த இண்டெக்ஸ் பேரை சார்ட் பண்ணுறோம். லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்ஸ் எடுத்து இங்கே பைனரி சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். நம்மளோட சம்மும் டார்கெட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஒருவேளை இந்த சர்ச்சில் நமக்கு நம்மளோட டிசைட் வேல்யூஸ் கிடைக்கல அப்படின்னா ஒரு எம்டி வெக்டர் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, நம்ம தேர்ட் அண்ட் ஆப்டிமைஸ்ட் மெத்தட் பார்த்துடலாம். இந்த மெத்தடில் நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு அன்ஆர்டர்ட் மேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட நம்ஸ் அரேக்குள்ளே ஐட்ரேட் பண்ணி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டார்கெட் அண்ட் நம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி நம்மளோட மேப்பில் இருந்துச்சுன்னா இண்டெக்ஸையும் மேப் ஆஃப் டிஃப்ரென்ஸையும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம்.
அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த வேல்யூவை நம்மளோட மேப்பில் புஷ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த டேபிளில் இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்குது, நம்ஸோட வேல்யூஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸோட வேல்யூஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூஸ் ஆல்ரெடி மேப்பில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறதோட வேல்யூஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளோட டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் 7, அது மேப்பில் இல்லை, ஸோ அதில் புஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எல்லா ஐட்ரேஷன் தாண்டி வந்து ஃபைனல் ஐட்ரேஷனில் நம்மளோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ 2, அது ஆல்ரெடி மேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது எஸ், ஸோ நம்ம இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் which are 3 and 0. இந்த மெத்தடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O of n. இதுதான் இருக்கிறதுலே ஆப்டிமைஸ்டு மெத்தட். ஓகே, இப்போ நம்ம இதோட கோடிங் சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அன்ஆர்டர்ட் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ஸ் ஐட்ரேட் பண்ணி டிஃப்ரென்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டார்கெட்டும் நம்ஸ் ஆஃப் 5க்கும் நடுவில் இருக்குது. இங்கே நம்மளோட டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி மேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறோம். ஒருவேளை ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம இந்த 2 இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லைனா நம்ம அந்த வேல்யூவை மேப்குள்ளே புஷ் பண்ணிடுறோம். ஃபைனலாக இங்கே ஒரு எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் இஃப் மேலே இருக்க இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ ஃபாலோ. தேங்க்யூ.